மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாங்கள் பார்க்க போறது தரம் 8 3ஆம் தவணை பரீட்சை ரோயல் கல்லூரி கொழும்பு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்ப எல்லாருக்கும் பல பாடசாலைகள்ல 3ஆம் தவணை பரீட்சை நடைபெற போகுது. ஆகவே நாங்கள் பயிற்சி வினாத்தாள்களை செய்து பார்க்கறதால நீங்க 1ஆம் தவணை 2ஆம் தவணையில படிச்ச பாடங்களை நினைவுபடுத்தி பார்க்கலாம், அதாவது மீட்டல் செய்து பார்க்கலாம். அதோட இது எல்லா பாடப்பிறப்பையும் கொண்டு வரப்போகுது. ஏன் 3ஆம் தவணை என்றது முழு பாடப்பிறப்பிலிருந்து பெறும். ஆகவே நீங்க மறந்திருந்தால் அதை ஒருக்கா ரீகால் பண்ணி டச்சில் கொண்டுடலாம். சரிதானே? அதுக்காகத்தான் இந்த பயிற்சி வினாத்தான் நாங்க இப்ப செய்த பார்க்க போறோம். தொடங்குவோம் கேள்வியை. முதலாவது கேள்வியை பார்ப்போம். 45, 36, 27 இந்த எண்கோளத்தில் அடுத்து வரும் இரு உறுப்புகளையும் எழுதுக. அப்ப உங்களுக்கு முதலாவது கேள்வி படு இலகா இருக்கும். பாருங்க எவ்வளவு வித்தியாசம் பார்த்தோன்னே தெரியுது. 45க்கும் 36க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 9. 27க்கும் 36க்கும் 9 வித்தியாசம். அப்போ 9 9 குறைஞ்சு கொண்டு வருகுது. சரிதானே? அடுத்து வர போறன் 27ல இருந்து 9 கழிச்சால் 18. அடுத்து வர போறது 18ல இருந்து 9 கழிச்சால் 9. ஆகவே அடுத்து வரும் இரு உறுப்புகளையும் எழுதட்டாம். 18, 9. சரிதானே? சரி, அடுத்ததுக்கு போவோம். இரண்டாவது, தரப்பட்ட உருவின் சுற்றளவை காண்க. உங்களுக்கு இதுல எல்லாம் சமனான பக்கங்களை அடையாளப்படுத்தி கிடக்கு. 2 கோடு போட்டது 12.5. அப்ப இது 12.5 12.5. அதே மாதிரி ஏடி 7.25. ஆகவே அதே மாதிரி டிசியும் என்ன, அதே அளவு தான். அப்ப 7.25. இப்ப நீங்க சுற்றளவு கேட்டிருக்கு, இவ்வளத்தையும் கூட்ட வேண்டியதான் எங்கட வேலை. 12.5 12.5 7.25. நீங்க தசத்தை நேரம் எழுதினால் உங்களுக்கு எல்லாம் சரியா வரும். 7.25. அவ கூட்டுவோம் நாங்கள். 5 5 10, ஒரு மிச்சம். அப்ப ஒன்றை கொண்ட இஞ்ச கூட்டினா 5 3 6, 6 5 11, 11 2 13, 13 2 15. ஆகவே ஒன்று மிச்சம் பெருகுது. ஒன்றை கொண்டு இஞ்சால கூட்டுவோம். கூட்டினா 1 2 3, 3 2 5, 5 மேலும் 12, 12 மேலும் 19. சரி, ஒன்று மிச்சம். ஒன்றை கொண்டு இஞ்சால கூட்டினா 1 3 2, 2 3 3, 39.5. என்ன அலகு போட்டிருக்கு? 39.5 சென்டிமீட்டர். சரிதானே? சரி, இதை நீங்க ஈஸியா இன்னும் கூட்டலாம். இப்படி போட்டு கூட்டுறதை விட நேரம் மிச்சம் பிடிக்கிறேன்டா. 12.5 12.5 12 12 24. அங்கால தசமஞ்சு வருகிறது. அப்போ 1 24 முண்டும் 25. சரிதானே? சரி, அடுத்தது 7 மேலும் 14. 14ஓட அங்கால 0.25 வருகிறது. 14ஓட 0.25 கூட்டினா 0.5. இப்ப கூட்டுங்க. 39.5. இப்படி இலகுவாங்க கூட்டிக் கொள்ளலாம். உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன ஐடியா வருகுதோ அதை கூட்டிக் கொண்டால் சரி. சரிதானே? சரி, நீங்க நிறைய பேர் முதலாவது கேள்விக்கு கேட்கலாம், நாங்கள் ஏன் பொது உறுப்பு எழுதி காணக்கூடாதுன்னு. பொது உறுப்பு எழுதி காணலாம். ஆனா இங்க பொது உறுப்பு எழுதி நீங்கள் அந்த முதலாவது கேள்வியிலேயே பொது உறுப்பு எல்லாம் எழுதி அதுல எத்தனையாவது உறுப்பு தேவையோ அதுக்கு பிரதியிட்டு காண போனா உங்களுக்கு நேரம் காணாது. ஏன்? இந்த கேள்விக்கு எத்தனை மார்க்ஸ்? 2 மார்க்ஸ் தான் வரும். இந்த விடைக்கு ஒரு புள்ளி, இந்த விடைக்கு ஒரு புள்ளி வரும். சரியா? இதுல நீங்க செய்ய வழிய காட்டுறேன்டா. 45ல இருந்து 36 கழிச்ச 9. இதை காட்டிக்கொள்ளலாம். வித்தியாசத்தை வேணுமென்றால் காட்டிக்கொள்ளலாம்.
இருந்து பொது உறுப்பு எழுதி அதுல கொண்டே பிரதியிட்டு காண போனா உங்களுக்கு நேரம் வீண். அதோட அதே மார்க்ஸ் தான் பெறப்போகுது. சரியா? பாருங்க எத்தனை மார்க்ஸ் உண்டு புள்ளிகள் போட்டிருக்கும். வீணா நீங்க மினாக்கட்டு உங்களோட நேரம் வீணா போயிடும். சரியா? 2 புள்ளி தான் வரும். சரி, 3வது கேள்வியை பார்ப்போம். எக்ஸை காணட்டா. உங்களுக்கு தெரியும் உடனடியா என்ன எழுதுவீங்க? எக்ஸக சமன்பாடு எங்களுக்கு தெரியும். எக்ஸக 20 சக எக்ஸக 20ஓட 180 110 கூட்டினா 110 பாகை. எக்ஸக 20 பாகையும் போடணுமா? அப்பதான் எக்ஸ் வந்து பாகையில வரும். போட்டால் 180 பாகை. ஏன் பிராக்கெட்டில் எழுத போறீங்கள்? நேர்கோட்டில் நான் சுருக்கம் எழுதுறேன், நீங்க விரிச்சு எழுதணும். நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். அந்த காரணத்தால தான் நாங்க இந்த சமன்பாட்டை எழுதினாங்க. இது ஒரு நேர்கோடு, அதுல அடுத்துள்ள கோணங்கள் இந்த 110 எக்ஸக 20. அப்ப இதுல இருந்து நாங்கள் எக்ஸ காண போறோம். எக்ஸ கண்டா எக்ஸக 20 110 130 பாகை சமன் 180 பாகை. இப்ப இதுல உங்களுக்கு தெரியும் சமன்பாடு வந்துட்டு. சமன்பாடு தீர்க்கணும். சமன்பாடு தீர்க்கிறது என்னண்டு? எங்களுக்கு எக்ஸ் தேவை. அப்ப எக்ஸ வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாத்தையும் இல்லாம செய்வோம். பாருங்கோ, இவரோட ஒரு 130 கூட்டுப்படுகிறது. அப்ப அந்த 130 இல்லாம செய்ய என்ன செய்யணும்? கூட்டுப்படுற 130 இல்லாம செய்ய 130 கழிக்கணும். 130 கழிச்சா சமன்பாட்டுக்கு இங்கால கழிச்சா அங்காலையும் கழிக்கணும். 130 அங்காலையும் கழியும். சரி, அப்ப எக்ஸ் வந்து எவ்வளவு பாகை என்று வருகுது? 180ல 130 போனா 50 பாகை. எக்ஸ கண்டுட்டோம். இவ்வளவு தான். சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். அப்ப இதுல நீங்க பாருங்கோ, உங்களுக்கு இதுல தெரிய வேண்டியது என்னென்ன? நேர்கோட்டில் அடுத்துள்ள கோண கூட்டுத்தொகை 180. இது கட்டாயம் எழுதணும். இதுக்கு தான் 1 மார்க்ஸ் தருவாங்க. சரியா? கடைசியா விடைக்கு தான் 1 மார்க்ஸ். நீங்க இவ்வளவும் எழுதத்தான் வேணும். சரியா மாணவர்களே? பார்த்து கொள்ளுங்க, கவனம். இதுல உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்க வேணும் இந்த கேள்வியை செய்யறேன்டா? நேர்கோட்டில் அடுத்துள்ள கோண கூட்டுத்தொகை அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180 தெரியணும். அடுத்தது இந்த சமன்பாட்டை தீர்க்கிறது. அப்ப 2 பாடத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க ஒரு அடியா. பாத்தீங்களோ? இப்படித்தான் ரெண்டு பாடத்தை வந்து உங்களுக்கு சேர்க்கிறது. உங்களுக்கு சமன்பாடு ஒரு தனிய ஒரு பாடம், அடுத்தது இந்த கோணங்கள் ஒரு தனிய ஒரு பாடம். இப்ப 2ஐயும் சேர்த்து போட்டாங்க. மற்றதெல்லாம் கூட்டல் கழித்தல். பாருங்க, இப்படித்தான் ஒரு பாடத்தோட இன்னொரு பாடத்தை தொடர்பு படுத்தி கேள்விகள் வரும். அப்ப நீங்க கட்டாயம் எல்லா பாடமும் படிச்சிருக்கணும். சரிதானே? அடுத்த கேள்விக்கு போவோம். 4வது கேள்வி, சுழற்சி சமச்சீர் உருவாக அமைந்து இருபடை சமச்சீராக அமையாத தள உருவொன்றை பெயரிடுக. அதன் சுழற்சி சமச்சீர் வரிசை யாது? உங்களை கேட்டிருக்கு சுழற்சி சமச்சீர் உருவாக இருக்கணுமாம், அதே நேரத்துல இருபடை சமச்சீராக அமையக்கூடாது. முதல் சுழற்சி சமச்சீர் என்றால் என்ன, இருபடை சமச்சீர் என்றால் என்னன்னு தெரியுமா? சுழற்சி சமச்சீர் என்றால் நான் உங்களுக்கு புத்தகத்தின் டெபினிஷனே காட்ட போறேன். சுழற்சி சமச்சீர் என்றால் பாருங்கோ, குறித்த தள உருவம் ஒன்று அதனுள் அமையும் புள்ளி ஒன்றினை பற்றி அத்தளத்திலேயே ஒரு முழுச்சுற்று சுழலும் போது அது அவ்வுருவுடன் ஆக குறைந்தது ஒரு தடவையாவது பொருந்தும். அப்ப ஒரு முழுச்சுற்றை சுழட்டினா அது வந்து ஒரு தடவை தான் பொருந்தும் தானே? எப்படியோ முழு சுழட்டை சுழட்டினா அதே மாதிரி வந்து நின்று சென்றால் அதே மாதிரி வந்து நிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இந்த
எக்ஸ் என்ற புள்ளி பற்றி சுழட்டினா இது வந்து ஒரு முழுச்சுழட்டுல அதே மாதிரி வந்து நிற்கும். இதே y என்ற புள்ளி பற்றி மையத்தை வச்சு நாங்க சுழட்டினோம்டா அடுத்த சுற்றிலேயே ஒரு காவாசி திரும்பினோடனே பகுதி திரும்பினோடனே அதே மாதிரி சதுரம் எங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் நாங்க சொல்லுறோம் சதுரத்துக்கு சுழற்சி சமச்சீர் வரிசை எத்தனை? 4. அதே மாதிரி இருபுட சமச்சீர் அச்சுகள் எத்தனை? சமச்சீர் அச்சுகள் எத்தனை? 4. இங்க வந்து சமனா இருக்கு. ஆனா சில உருவங்களுக்கு சுழற்சி சமச்சீர் உருவாக அமைந்தும் இருபுட சமச்சீராக அமையாத தளவுரு. அப்ப நாங்க பார்க்கணும் சில உருவங்கள் வந்து ஒரு புள்ளிய பற்றி சுத்தினா ஒரு தடவையாவது பொருந்தும் முழு சுழட்டுல. ஆனா அதுக்கு வந்து இருபுட சமச்சீர் இருக்காது. இருபுட சமச்சீராக அமையாத உரு அதுதான் கேட்டு கிடக்குங்களே. அதுதான் நாங்க இதுல பார்க்க போறோம். இதுல நாங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு அட்டவணையோடு தந்திருக்கு. இதுல பாருங்க, இருபுட சமச்சீர் உள்ள சுழற்சி சமச்சீரை கொண்ட கேத்திர கணித தள உருவங்களின் சுழற்சி சமச்சீர் வரிசை சமச்சீர் அச்சுகளின் எண்ணிக்கைக்கு சமன். இருபுட சமச்சீர் இருந்தால் அந்த சுழற்சி சமச்சீரை கொண்ட கேத்திர கணித தள உருவங்கள சுழற்சி சமச்சீர் வரிசையும் சமச்சீர் அச்சுகள எண்ணிக்கையும் சமனா இருக்கு. இருபுட சமச்சீர் இல்லாத தர உருவங்களுக்கு சுழற்சி சமச்சீர் இருத்தல் கூடும். இணைகரம் இதைத்தான் உங்களுக்கு கேள்வியில கேட்டு கிடக்கு. இருபுட சமச்சீர் இல்லாத உருவங்களுக்கு சுழற்சி சமச்சீர் இருத்தல் கூடும். அதுதான் இணைகரம். ஏன் அதுக்கு இணைகரத்துக்கு சமச்சீர் அச்சு இருக்கா? இணைகரத்துக்கு சமச்சீர் அச்சு இல்லை. ஆனா இணைகரத்தை ஒரு புள்ளியில பிடிச்சு சுத்தினா ஒரு அச்சை பிடிச்சு சுத்தினா இணைகரம் சுத்தி வந்து அதே மாதிரி நிக்குதானே. சுழற்சி சமச்சீர் இருக்குது. ஆனா இருபுட சமச்சீர் இல்லை. சமச்சீர் அச்சுகள் இல்லை. இதுல பாருங்க, இணைகரம் சமச்சீர் அச்சு 0, 0. சுழற்சி சமச்சீர் வரிசை 2. அது 2 தரம் பொருந்துதான். இதுல இணைகரத்தை உங்களுக்கு காட்டியிருக்கும் பாருங்க. அது வந்து 2 தரம் பொருந்து. அதுதான் சுழற்சி சமச்சீர் வரிசை வந்து 2ஆக காணப்படுகிறது. சரியா? இணைகரம் வந்து இதுல இது வந்து ஒரு சாய் சதுரம் 4 பக்கமும் சமனா இருக்கு. இணைகரம் வந்து இப்படித்தான் இருக்கு. சரியா? இது வந்து நடு மையத்தை பிடிச்சு சுத்தினோம்டா நடு பகுதியை பிடிச்சு சுழட்டினால் மறுபடி வந்து இந்த இணைகரம் வந்து வளம் மாறி இருக்கும். நீங்க யோசிச்சு பார்க்கணும். இல்லாட்டி ஒரு பேப்பர்ல இணைகரத்தை கீறி வெட்டி போட்டு சுழட்டி பாருங்க. இது வந்து நீங்க இந்த புத்தகத்தை தலைகளா எப்படி பிடிக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கு. அப்ப ஆகவே 2 தரம் வந்து பொருந்தும். இதுல குழம்புறதுக்கு ஒன்றும் இல்ல. சுழற்சி சமச்சீர் என்றால் என்ன? ஒரு புள்ளியை பிடிச்சு நீங்க ஒரு உருவத்தை சுழட்டிக்கல அது வந்து எத்தனை தரம் பொருந்துது அதே மாதிரி இன்னொருக்கா இப்ப வரும் என்றதான் சுழற்சி சமச்சீர். இருபுட சமச்சீர் அப்படி இல்லை. அதை வந்து நாங்கள் சமச்சீரை கீறி போட்டு மடிக்கலாம். ஒன்றன் மீது ஒன்று மடிக்கலாம். இங்க பாருங்க, நேர்கோடு வழியே மடிப்பதன் மூலம் ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய பகுதிகள் வருமாயின் அந்த மடிப்பு கோடு தான் என்னவா? சமச்சீர் அச்சு. சரியா? இருபுட சமச்சீருக்கு இதெல்லாம் உதாரணம் காட்டி கிடக்கு. இதுல ஒன்றும் குழம்புற இல்லையா? இணைகரத்துக்கு தான் சுழற்சி சமச்சீர் இருக்குது. ஆனா இருபுட சமச்சீர் இல்லை. இந்த சுழற்சி சமச்சீர் வரிசையும் கேட்டு கிடக்கு. சுழற்சி சமச்சீர் வரிசை எத்தனை? 2. கவனமா இருந்து கொள்ளுங்க. சரிதானே? சரி, அடுத்த கேள்விக்கு போப்போம். எக்ஸ் என்றதோட வந்து AEIOU இது வந்து வொவல்ஸ் வந்து ஆங்கில எழுத்துண்டு உயிரெழுத்துக்களை இதுல காட்டியிருக்கு. சரிதானே? AEIOU எனில்
நம்பர் ஆஃப் எக்ஸ். நம்பர் ஆஃப் எக்ஸா? அப்ப நம்பர் ஆஃப் எக்ஸ் என்ன? இது என்னத்தை குறிக்குது? எக்ஸ் என்ற தொடையில இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை. எக்ஸ் என்ற தொடையில இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை. அப்ப நம்பர் ஆஃப் எக்ஸ் எத்தனை? 1 2 3 4 5. 5. மிக இலகுவான கேள்வி, சரிதானே? மிக இலகுவான கேள்வி. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். 1 10 வரை எண்ணிடப்பட்ட ஒரே மாதிரியான அட்டைகளில் இருந்து ஒரு அட்டை எழுமாறாக எடுக்கப்படும் போது அது சேர்த்தி எண்ணாக அமைவதற்குரிய நிகழ்தகவு. சேர்த்தி எண்ணாக அமைவதற்குரிய நிகழ்தகவு. முதலாவது சேர்த்தி எண் என்றா என்னன்னு தெரியுமோ? சேர்த்தி எண். சேர்த்தி எண் என்றா 2 காரணிகளுக்கு மேற்பட்ட காரணிகளை கொண்ட எண் தான் சேர்த்தி எண். 2 காரணிகளுக்கு மேலே இருக்கும் அதுண்ட காரணிகள் எண்ணிக்கை. 1 சேர்த்தி எண்ணா? இல்ல. 2 சேர்த்தி எண்ணா? இல்ல. ஏன்? அது காரணி என்ன? 1 2 தான் காரணி. அப்ப இது 2க்கு மேல போகல. அப்ப இது சேர்த்தி எண் இல்ல. 3 சேர்த்தி எண்ணா? இல்ல. இதுக்கு 1 3 தான் காரணி, ஆகவே இல்ல. 4 சேர்த்தி எண்ணா? ஓ, ஏன்? 4 என்ற காரணிகள் என்ன? 1 ஒரு காரணி, 2 ஒரு காரணி, 4 ஒரு காரணி. தன்னைத்தானே ஒரு காரணியா எடுக்கு. அப்ப 4 ஒரு காரணி. 5 ஒரு காரணியா? இல்ல. ஏன்? 1 5 தான் அதுக்கு வரப்போகுது. அப்ப அது ஒரு சேர்த்தி எண் இல்ல. 6. ஓ, 6 ஒரு சேர்த்தி எண். ஏன்? 6க்கு காரணியை பாருங்க. 1 2 3 6. 4 காரணி இருக்கு, 2க்கு மேலே இருக்கு. கட்டாயம் சேர்த்தி எண்ணா எத்தனை காரணிக்கு மேல இருக்கணும்? 2 காரணிக்கு மேல இருக்கும். சரி, அப்ப 4 6 7 இல்ல. ஏன்? 1 7 தான் 7க்கு காரணி. 8. ஓ, 8 ஒரு சேர்த்தி எண். ஏன்? 1 2 4 8. 4 காரணி வருது. 9 ஒரு சேர்த்தி எண்ணா? ஓ, ஏன்? 1 3 9. சரி, 10 ஒரு சேர்த்தி எண்ணா? ஓ, ஏன்? 1 2 5 10. 4 காரணி வருது. அப்ப இதுல எத்தனை 10 வரையான அட்டைகள் இருக்குதா? 10 வரை எண்ணிடப்பட்ட ஒரே மாதிரியான அட்டைகள். 10ல எத்தனை சேர்த்தி எண் வந்துட்டு பாருங்க. 4 ஒரு சேர்த்தி எண் 1, 6 ஒரு சேர்த்தி எண் 2, 8 ஒரு சேர்த்தி எண் 3, 9 ஒரு சேர்த்தி எண் 4, 10 ஒரு சேர்த்தி எண் 5. 10ல 5. 10ல 5 தான் அது ஒரு சேர்த்தி எண்ணாக அமைவதற்குரிய நிகழ்தகவு. இதை இன்னும் சுருக்கலாம். அரை 2ல 1. 2ல 1 தான் நிகழ்தகவு. ஆனா இங்க நீங்க 2ல 1 கொடுக்க கூடாது. ஏன்? அங்க சொல்லியாச்சு 10 அட்டைகள் உண்டு. நீங்க 10ல 5 கொடுத்தீங்கல்ல, சரி. 10ல 5 தான் இது. நீங்க ஒரு அட்டை எடுக்கும் போது உங்களுக்கு வாரத்துக்குரிய நிகழ்தகவு என்ன? 10 பிரிச்சு 5. 10ல 5 தான் நீங்கள் சேர்த்தி என்ன எடுக்கலாம். 4 6 8 9 10. சரிதானே? சரி, மிகுதிக்கான விடைகளும் விளக்கங்களும் வந்து கொண்டு இருக்குது. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியாக இலகுவான முறையில உங்களுக்கு கணிதத்தை நாங்க சொல்லி தருவோம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நன்றி மாணவர்களே, தொடர்ச்சியாக சந்திப்போம்.